அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண அறிவித்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதே ஆண்டவரையும் ஆட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதே தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். என்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. என்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. உயர்வுகள் தாழ்வுகள் மறைந்திடுமே இந்த விருந்தினில் நாம் அமர்ந்தால். உயர்ந்தன்னல் வாழ்வு விடிந்திடுமே அதில் உண்டாகும் பேரின்பமே, உண்டாகும் பேரின்பமே, அதில் உண்டாகும் பேரின்பமே. என்றும் என்றும் திருநாளாம் நம் இயேசுவின் பாதத்திலே அடியவர்க்கெல்லாம் பெருவிருந்தாம் அவர் ஆலய பீடத்திலே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும்,
நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் காணவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி தொழில் வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபியே தனியல் ஆரோக்கியமேறி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கஸ்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ரொசாலி, ரைசின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெஜினாபெல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சூசை நாயக்கர் ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர் மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், தியோதனே அல்பன்ஷால் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக் தொழில் வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும். முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன் தாவிதராயர், ஞானசந்தரம் தாவிதராயர், செங்கல் சென் சுசேராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடிஸ் என்ற வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும். செயின்ட் ஜாக்சன் வான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதையாண்டவர் மற்றும் துயிலூர்தனிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், செயின்ட் ஹியூபர்ட் மரி நிஷான், செயின்ட் ஹியூபர்ட் நவீன் ஜெரால் அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்தமைக்கு மூவர் இறைவனுக்கும் தேவன்னைக்கும் நன்றியாகவும், நெஸ்ஸோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும். மேலும் அம்லோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அம்லோற்பம் லூர்து அகாடமி, சிபிஎஸ்சி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ரெஜின் பெர்சிஸ் திருமணம் நாள் நன்றியாகவும், எல்லா இறை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும், ஜார்ஜ் ராயர் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஆறுமுகம் என்கிற அலெக்சாண்டர் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அருமைநாதன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், எட்வர்ட் பிரகாசம் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அதிசந்திரா டேவிட், ரூபி டேவிட் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், எம்ஏ ஜோசப் திருவயலின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ரெய்மன் சாமி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், லூர்துநாதன் மேக்சிம் 61வது பிறந்த நாள் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகும், அன்னைக்கு நன்றியாகும். ருவியை ஏணி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், லியோன்ஸ் லூர்துமரி குடும்பம் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜோசப்க்கு மீண்டும் வேலை கிடைக்க வேண்டியும், தெரசம்மாள் மரி சௌரி 10வது ஆண்டு நினைவு ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பெஞ்சமின் சின்னோ, ராசோத் அம்மாள் சின்னோ ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சிபி லின்சி திருமணம் இனிதே நடைபெற வேண்டியும், சரளா விழா வெற்றிகரமாக முடிந்தமைக்கு நன்றியாகவும், லில்லி கிளமன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பாஸ்கரன், சோஃபியா, வினோத், ஜஸ்வின் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ராஜ்குமார் ஜோசப் மோன்ஃபோர்ட், மரி ஜோஸ்மின் மோன்ஃபோர்ட் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகும், அடைக்கல அந்தோனிசாமி 11வது நாள் நினைவு ஆண்மையிலை பாற்றிக்காகவும், டாக்டர் சாந்தி மைக்கேல் பிறந்த நாள் நன்றியாகும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜான் சேவியர் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நன்னாளிலே நாம் நமது தாய் திருச்சபையோடு இணைந்து புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமது தாய் திருச்சபையம் இன்று நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கின்றது. யோவானின் பிறப்பு, அவருடைய பிறப்பில் இருந்த சிறப்பு, அவருடைய பிறப்பில் இருந்த மகிமை, அவருடைய பிறப்பில் இருந்த மாட்சி அனைத்தையும் கொண்டாடி மகிழ்ந்திடவும், ஆண்டவர் அவருக்கு செய்து வந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து கொண்டாடி மகிழ்ந்திட இன்றைய நாளிலே
நம்முடைய தாய் திருச்சபையானது அழைத்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அவருடைய வருகைக்கு ஒரு முன் தயாரிப்பாக அமைந்திருப்பதை நாம் அனைவரும் கேள்வியுற்றது. ஆகவே இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக ஆண்டவருடைய அற்புதமான கொடையான திருமுழுக்கு யோவானின் பிறப்பிற்காக நன்றி சொல்லி, தொடர்ந்து ஆண்டவருடைய இறை இரக்கமும் இறை ஆற்றும் இறை வல்லமையும் இறை ஆசீர்வாதமும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் சிறப்பாக நமது மீட்புக்குமாக இருக்க வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை மன்றாடிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு
மகிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்கள் இனத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாக எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, திருவாக்குகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ராயலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே.
அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பெருகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்தச்சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களிலே இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள்.
ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய பெருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தவை. திருமுழுக்கு யோவானின் பிறப்பை ஒட்டிய செய்தி, அந்த தாய் மரியாளுக்கு அந்த தாய் எலிசபெத்துக்கு அருளப்பட்ட செய்தி, அந்த ஜக்கரியா அவருக்கு அருளப்பட்ட செய்தி, அவர்கள் இந்த பெயர் சூட்டும் விழாவிலே கலந்து கொண்ட பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் ஆக அனைத்தும் நம்முடைய திருவிவிலியத்திலே தெளிவாக அளித்திருக்கின்றார்கள். இந்த பெருவிழாவின் சிறப்புகளை பல அம்சங்களை கொண்டடக்கியது நான் ஏற்கனவே சொன்னேன். குறிப்பாக அவருடைய பிறப்பே ஒரு அற்புதமான செயலாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய அருள் அடையாளமாக அமைந்திருக்கிறது. காரணம், எலிசபெத் அம்மாள் பெற்றெடுக்க முடியாத தருவாயிலே, பெற்றெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்த தருவாயிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அருமையான குழந்தையை கொடுத்து, அந்த குழந்தை ஒரு பெரிய இறைவாக்கினராக உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. ஆக அது ஒரு அற்புதமான செயல். இரண்டாவதாக இந்த ஜக்கரியாவுடைய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். கடவுளுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த தூபங்களை காட்டிய பிறகு அந்த பிறப்பை ஒட்டி வருகின்ற செய்திகளிலே இவ்வாறாக ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, இது எப்படி நிகழும் என்கின்ற ஒரு ஐயப்பாடு கேட்கின்ற பொழுது அவருடைய வாய் கட்டு போடப்படுகின்றது. இவை அனைத்தும் பார்க்கின்ற பொழுது அனைத்தும் ஆண்டவருடைய வல்ல செயல்களை எடுத்துரைக்க, ஆண்டவருடைய அந்த அருள் அடையாளத்தை எடுத்துரைக்க இது வழிவகுக்கிறது. மேலுமாக இன்றைய வாசகத்திலே பார்க்கின்றோம், இந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவிலே கூட ஒரு அற்புதம் நிகழ்கிறது. வழக்கமாக அந்த இஸ்ரவேல் வழிமரபினர் அவருடைய மூதாதையர் அல்லது தந்தையருடைய பெயரை அவருடைய பிள்ளைகளுக்கு, முதல் குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள். ஆனால் இன்றைய வாசகத்தில் பார்க்கின்றோம், அவருடைய தாய் எலிசபெத் அம்மாள் அவருக்கு யோவான், ஜான் என்கின்ற பெயரை சூட்ட விரும்புகின்றார்கள். ஆச்சரியத்தோடு அவருடைய தந்தையை கேட்கின்ற பொழுது அவரும் எழுது பலகையிலே ஜான், யோவான் என்கின்ற பெயரை எழுதுகின்றார்கள். அதாவது ஜோனன் என்கின்ற ஒரு நீளமான பெயரைத்தான் ஜான் என்கின்ற சுருக்கி சொல்கின்றார்கள். இதை எபிரேய மொழியிலே ஜெகோவா என்கின்ற பெயரை அடக்கியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பல அம்சங்களை கொண்டடக்கிய இந்த பெருவிழாவில் நாம் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, அந்த திருமுழுக்கு யோவானு வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவைகள் இன்றைக்கு எவை என்று நாம் பார்க்க, இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, உலகம் தோன்றியது முதல் இந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளைகள் கீழ்ப்படியாமல் போகின்ற பொழுது இதோ ஒரு மகனை தாய்மரியால் பெற்றெடுப்பால், அந்த மகன் வழியாக இந்த உலகிற்கு நான் மீட்பை கொண்டு வரப்போகின்றேன் என்று ஆதியாமத்தில் தொடக்க நூலில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை பல்வேறு இறைவாக்கினர்கள் வாயிலாக வழிநடத்தப்பட்டு இறுதியாக இந்த திருமுழுக்கு யோவானின் வழியாக அது நிறைவு பெறுகிறது. ஆக இந்த இறைவாக்கினர் யோவான் பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினராகவும் திகழ்கின்றார். ஆக இவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைகின்றார். ஆக இப்படி பாலமாக அமைக்கப்பட்ட இந்த இறைவாக்கினர் யோவான் என்ன செய்தார்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக மக்களை தயாரிக்கின்றார்.
தயாரிப்பு பணி. ஆக நமக்கு வர இருக்கின்ற இந்த மீட்பர் எல்லா இறைவாக்கிலும் சொல்லப்பட்ட அருளப்பட்ட இந்த செய்தியை உள்ளடக்கிய இந்த மீட்பர் வருகின்றார். ஆக இப்படி வருகின்ற பொழுது அவருக்காக நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும், அவருடைய பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்களை புனிதப்படுத்துவதற்காக இவர் தயாரிப்பு பணியிலே ஈடுபடுகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய மீட்பர் வருகின்ற பொழுது அந்த மக்கள் எப்படி தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டும், இதைத்தான் மலாக்கியர் இறைவாக்கினர் மலாக்கியர் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 1 முதல் 6 முறையே உள்ள வசனங்களை பார்க்கின்றோம். இந்த தயாரிப்புக்குரிய மக்கள் எப்படியெல்லாம் தயாரிக்க வேண்டும், வீடுகளிலே இல்லங்களிலே எப்படியெல்லாம் தயாரிக்க, எதற்காக இந்த மீட்பர் வருவதற்காக. இவர் இந்த தயாரிப்பு பணியில் முழு நேரமாக பணியாற்றினார். இரண்டாவதாக அவருடைய பகிரங்கமான போதனைகள் வழியாக விரியன் பாம்பு குட்டிகளை மனம் மாறுங்கள், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், இதோ நமது மீட்பர் வருகின்றார் என்கிற சுட்டி காட்டுகின்றார். அந்த இறைவாக்கினர் வாயிலாக இறைவாக்கினர் கூறிய அனைத்தையும் அவர் அந்த மக்களுக்கு நினைவுபடுத்துபவராக அந்த நேரத்தில் அவர் எழுகின்றார். காரணம், அந்த நேரத்தில் அவர்கள் அந்த பாவ குழியிலே வாழ்ந்து வந்ததனால் அவர்களை மனம் மாறுங்கள், repent yourself, மனம் மாறுங்கள் என்று மக்களையும் அரசன் முதல் ஆண்டு வரையில் ஒவ்வொருவரையும் இந்த மீட்பருடைய வருகைக்காக, இந்த மீட்பர் வருகின்ற பொழுது நாம் முழு மன தயாரிப்போடு அவரை வரவேற்க வேண்டும். ஆக மனமாற்றம் வேண்டும், நம்முடைய வாழ்விலே மாற்ற வேண்டும், நம்முடைய செயல்களிலே மாற்ற வேண்டும், நம்முடைய பார்வைகளிலே மாற்ற வேண்டும். பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மீட்பு வாழ்வுக்கு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக இப்படி மக்களை தயாரித்து அவர் மீட்பர் வந்த பின் அவரை சுட்டி காட்டுபவராகவும் விளங்கினார். இதோ நம்மிடையே ஆண்டவர் இருக்கின்றார், ஆயன் இருக்கின்றார் என்று அவ்வப்பொழுது சுட்டி காட்டினார். அவரோ வாழ வேண்டும், நாமும் தாழ வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டுகின்றார். அந்த சுட்டி காட்டுதல் வழியாகத்தான் அந்த ஞானஸ்நானத்தின் பொழுது அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்துகின்றார்கள். இன்றைக்கு இந்த யோவான் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடிய செயல்கள் எப்படி அந்த ஆண்டவர் மீட்பர் வருகைக்காக இவர் தயாரித்தாரோ, இவர் தயாரித்தது மட்டுமல்லாமல் மற்ற மக்களையும் தயாரிப்பு நிலையில் வைத்திருந்தாரோ, மனம் மாறுங்கள் என்ற நற்செய்தியை சொல்லி வந்தாரோ, அவர் வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டினாரோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த மீட்பர் வந்திருக்கின்றார், எனக்காக வந்திருக்கின்றார், இந்த மீட்பை நான் அடைய வேண்டும், இந்த மீட்பை நான் அனுபவிக்க வேண்டும். ஆக என்னுடைய வாழ்விலிருந்து, என் பாவ வாழ்விலிருந்து நான் மாற வேண்டும், மாறி அந்த இயேசு கிறிஸ்துவை இனம் கண்டு கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழ வேண்டும், நற்செய்திக்காகவே வாழ வேண்டும், இயேசு என்கின்ற ஒளிக்காகவே வாழ வேண்டும், ஆண்டவர் கொடுத்த செயல்களுக்காகவே வாழ வேண்டும். ஆக அவருடைய இருப்பு கூட உண்மையை போதிப்பதற்காக, உண்மையை சுட்டி காட்டுவதற்காக இறப்பு வந்தாலும் கூட தைரியத்தோடு செய்தார். ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பிலிருந்து, அவருடைய வாழ்விலிருந்து, அவருடைய செயல்களிலிருந்து, அவருடைய சொற்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் மனம் மாறுவோம், நற்செய்தியை நம்புவோம், இயேசுவை நம்முடைய வாழ்வில் இனம் கண்டு அவரில் நாம் வாழ்ந்து பிறருக்கும் தர தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அனைவரும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடைக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். பிறர் அன்பு பணிகள் எல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறர் அன்பு பணிகள் எல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன் அறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னதமான மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரு மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காக்கினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் போற்றுகின்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா,
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் திறகின்ற உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் காத்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிக்கொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறின் விருந்தை உட்கொண்டு ஊற்றம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் அறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Gracia plena, Dominus tecum, benedicta tu. As I kneel before you, as I bow my head in prayer, take this day, make it yours and fill me with your love. Ave Maria, gracia plena, Dominus tecum, benedicta tu. அருள் நிறைந்த மாமரியே, வரமருளும் அன்னை நீரே, துன்பம் நிறைந்த மானிடரை பூமியில் என்றும் காத்திடுவாய். ஆவே மரியா, கிராசியா பிளேனா, டோமினஸ் டேக்கும், பெனடிக்டா tu. அன்பு நிறைந்த மாமரியே, துன்பத்தில் தூயோர் துணை நீரே, துயரம் நீரை வாழ்வினிலே, துணையாய் என்றும் இருப்பாயே. ஆவே மரியா, கிராசியா பிளேனா, டோமினஸ் டேக்கும், பெனடிக்டா tu. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியா என் மாசற்ற திரு இருதயமே என் லட்சணமாயிரும். புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து லட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.